கம்மியா சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கீங்களா? அதுக்கு இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். முக்கியமா உங்க பாடி பயாலஜிய நீங்க புரிஞ்சுக்காம கம்மியா சாப்பிடுறது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கிறதுனால உங்க பாடி ஃபுட் ஷார்டேஜ்ல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அடாப்டிவ் தெர்மோஜெனசிஸ் அப்படின்ற ஒரு சர்வைவல் மோடுக்கு போயிடும். அப்படி போச்சுன்னா உங்க பாடியோட மெட்டபாலிசம் குறைஞ்சிரும். தினமும் உங்க பாடி பர்ன் பண்ணக்கூடிய கலோரிஸ் குறைஞ்சிடலாம். இதனால கிரெஹிலின்ற அந்த ஹார்மோன், அதாவது ஹங்கர் ஹார்மோன் அதிகரிக்கலாம். லெப்டின்ற ஃபுல்னஸ் ஹார்மோன் குறையலாம். இதனால உங்க பாடி கம்மியா சாப்பிட்டாலும் கூட வெயிட்டை கெயின் பண்ண வைக்கக்கூடிய மோட்ல இருக்கலாம். ஸோ இது மட்டுமே எல்லாருக்கும் காரணமா இருக்காது. கூடுதலா பிசிஓடி, தைராய்டு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், சில மருந்துகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது கூட காரணமா இருக்கலாம். அதாவது உடற்பயிற்சி இல்லாதது கூட இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சோ சாப்பாடை மட்டுமே காரணப்படுத்தி குறைச்சு சாப்பிட்றத விட காரணங்களை நோக்கி நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாலோ ஒரு மருத்துவரை அணுகுனாலோ உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன். சோ அது இல்லாம நான் டாக்டர் அனந்த சிவசேரன், அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து. நம்ம கிளினிக் பூந்தமல்லியில இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.